V4 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் வல்லவன் வகுத்ததடா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வல்லவன் வகுத்ததடா இது இறைவன் எழுதிய தீர்ப்பு, எழுத்து, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் முடிவில் தர்மம் வெல்லும் என்ற வார்த்தைக்கும், உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுப்பிப்பான், இந்த வார்த்தைக்கு பொருந்தி போகிற ஒரு கதையாக இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை ஃபோக்கஸ் பட நிறுவன சார்பாக விநாயக் துரை படத்தை தயாரித்து இயக்கியிருக்காரு. படத்துக்கு எடிட்டராக அஜய் ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமராமேனாக கார்த்திக் நல்லமுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் சகிஷ்ணா சேவியர் அப்படிங்கிறவர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட நடிகர்கள் பார்த்தீங்கன்னா தேஜ் சரண்ராஜ், ராஜேஷ் பாலச்சந்திரன், அனன்யா மணி, விக்ரம் ஆதித்யா, ரெஜின் ஜீராஸ், சுவாதி மீனாட்சி, இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் 5 விதமான கேரக்டர் 5 விதமான பாதையில் பயணிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கடைசியில் என்ன தீர்வு அப்படிங்கிறது திரைக்கதையில் சொல்லிடுறாங்க. கீதையில் சொன்ன உபதேசம், கீதா உபதேசம் சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலையும் மற்ற படத்தில் இல்லாத மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த டைட்டில் கார்டு மாதிரி போடுறாங்க, நீ எதை கொண்டு வந்தாய் அப்படிங்கிற முடிக்கிறாங்க. இன்னொருத்தருக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது நீ எதை கொண்டு போகிறாய் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சம்பவத்தில் இன்று உன்னுடையது, நாளை வேறொருக்கு சொந்தம் அப்படின்னு விட்டு போடுறாங்க. கீதை சொன்ன விஷயத்த தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லாமே புதுமுக நடிகர், நமக்கு தெரிந்த முகங்கள் அப்படிங்கிறவங்க எல்லாமே முற்றிலும் புதுமுக நடிகர்கள். ஆனால் எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. இசையாக இருக்கட்டும், எடிட்டிங்காகட்டும், கேமராமேன் ஒர்க்காக இருக்கட்டும், டைரக்டரோட அவர் கையாண்ட விதங்கள் எல்லாமே மிக மிக அருமையாக இருக்கிறது. புதுமுகங்கள் அப்படி ஒரு சின்ன குறை இருக்கத்தான் செய்யுது. என்ன ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா, இன்றைக்கி தேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸ் நீட் ஃபேஸாக இருந்தால் அதிகம் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அதாவது நமக்கு தெரிஞ்ச முகம் இருந்தால் தான், ஏன்னா டிக்கெட்டு விலை ரொம்ப அதிகமாக போச்சு. ஒரு படத்துக்கு இன்றைக்கி எல்லா படத்துலையும் ஒரு பிரச்சனைனா டிக்கெட்டு ப்ளஸ் பார்க்கிங் பிரச்சனை, இல்லைன்னா இன்டர்வலில் நம்ம ஸ்நாக்ஸ் கட்டணங்கள். ஒரு படத்துக்கு போனால் ஒரு தனி நபருக்கு 500 600 செலவாதாங்கிற குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கி ரீமேக், அதாவது பழைய படங்கள் அதிகமாக வரவேற்கப்படுதுன்னா டிக்கெட் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்காது பழைய படங்களுக்கு. புது படங்களுக்கு இது மைனஸாக இருக்குது. எல்லாமே ஒரு தெரிந்த முகங்கள் நடிச்சிருந்த இந்த படத்தோட இந்த ஒரு சிறப்பான படத்துக்கு தெரிந்த முகங்களாக இருந்தால் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. நெஞ்சில் குத்துற நண்பன், முதுகில் குத்துற சொந்தம், நீ தாண்டா என் உலகம் சொல்கிற பொண்டாட்டி, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்டா சொல்கிற காதலி, இந்த 4 பேரையும் நம்பாதீங்க அப்படிங்கிறத படத்தில் ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. அந்த இயக்குனர் பெரிய இதனால் பாதிப்படைஞ்சவரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் வர்ற ஒரு பெண் கேரக்டர் நம்ம செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சியிலையும் பார்த்த ஒரு சம்பவம் நினைவுபடுத்த விரும்புது. அதாவது சாதாரணமாக செங்கல்பட்டுலேருந்து வர்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் வரைக்கும் வர்றவன்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம், தாம்பரத்துலேருந்து மாம்பழம் வரைக்கும் வர்றவன்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம், மாம்பழத்துலேருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். ஜஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பணத்தை அபகரிக்கிற ஒரு கேஸை நான் பேப்பரில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வருது. பட் இது நடைமுறையில் நிறைய இடத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். அதை திரை வடிவில் சொல்லும்போது ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு எச்சரிக்கை அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு விஷயத்தை தான் படத்தில் வச்சுருக்கேன். இது சமூக நலன் சார்ந்த படத்தில் இந்த படத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை கண்டிப்பான முறையில் தேட்டரை பார்த்து கொண்டாடுங்க. படத்தில் காட்சிப்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் புதுமையாக தான் இருக்குது. ஏன்னா கதையை பார்த்தீங்கன்னா பழைய கதை தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது தப்பு செஞ்சவங்களும் எப்படியா இருந்தாலும் தண்டனை கிடைக்கும், எல்லாரும் மனச்சாட்சிப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. கூட நம்ம நடக்கிற சம்பவங்கள் அங்கங்கே நம்ம செய்தித்தாள்களை படித்த செய்திகள்லாம் அது படத்தில் வரும்போது எல்லாருக்குமே ஒரு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க. ஆனால் நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஒருத்தன் அபகரிக்கிற பணத்தை இவர் இன்னொருத்தட்ட அபகரிக்க, அவர்கிட்ட அபகரிக்க, இன்னொருத்தர் அபகரிக்க, கடைசியில் இந்த பணத்துக்காண்டி ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு ஏழை குடும்பத்துக்கு இந்த படத்தை போய் சேருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே படம் பார்க்குற எல்லாத்துக்கும், நம்ம சாதாரண ஒரு படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து கடத்தில் அடடா இது இந்த நல்லா இருக்குமே, இவர் வரமாட்டார் அவர் வரமாட்டார் அப்படின்னு நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பணத்துக்காக ஏங்குற ஒரு ரொம்ப ஏழ்மையான விளிம்பு நிலையில் இருக்க ஒரு குடும்பத்துக்கு இந்த பணம் போய் சேரும்போது ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்பாடா ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுவாங்களோ, அது இந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக கிடைச்சது. ஏன்னா பணத்தை அபகரிக்க ஒவ்வொருத்தவங்க கையாளுற முதல் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு விதமான கோபம் வரும். கடைசியில் இந்த பணம் யார்கிட்ட போய் சேரணும்னு நம்ம ஆடியன்ஸ் நினைக்கிறவங்களோ அவங்ககிட்ட போய் சேர்றதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் பார்க்குறேன். படம் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் பார்த்து கொண்டாடிக்கலாம், ரசிக்கலாம். வரவேற்க வேண்டிய ஒரு படம். நன்றி, வணக்கம்.